இந்திய தொழிற்சங்க மையத்தின் தமிழ்நாடு 16வது மாநில மாநாடு கோயம்புத்தூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொது மாநாட்டிலே தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற, தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தொழிலாளர்கள் போராடி பெற்ற தொழிலாளர் சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக சட்டம் இயற்றியிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த தொழிலாளர்களுடைய பணியிட பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டிய அந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்காகவே போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சட்ட தொகுப்பானது அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால், இப்போது இருக்கிற சட்ட பாதுகாப்பு இருக்கிற தொழிலாளர்களில் 170% தொழிலாளர்கள் சட்ட பாதுகாப்பிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆபத்தை இந்த சட்ட தொகுப்பு உருவாக்கி இருக்கிறது. இத்தகைய சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு அவசர கதியிலே சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான வாய்ப்பை அளிக்காமல் கொரோனா காலத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொழிலாளி முதலாளி உறவற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ஆபத்தை நோக்கி இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சட்ட தொகுப்பை திரும்ப பெற வலியுறுத்தி சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தையும் நடத்தியிருக்கிறது. ஆகைய இத்தகைய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருப்பதை இந்த மாநாடு கண்டிக்கிறது. ஆகவே இந்த தொழிலாளர் சட்டம் அதனுடைய வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய போராட்ட வரலாறு ஆகும். குறிப்பாக தமிழகத்தில் இந்தியாவிலே முதல் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்பது மெட்ராஸ் லேபர் யூனியன். சென்னை பக்கிங்ஹாம் கர்நாடக் மில் தொழிலாளர்கள் அவர்கள் உருவாக்கிய சங்கம்தான் அந்த மெட்ராஸ் லேபர் யூனியன். தமிழ் தென்றல் திருவிக்கா, சக்கர செட்டியார், அன்னி பெசன்ட் அம்மையார் போன்ற பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சங்கம் இந்தியாவிலே முதலில் துவக்கப்பட்ட சங்கம். அதுபோன்று இந்தியாவிலே முதலில் மே தினத்தை கொண்டாடிய பெருமைக்குரிய மாநிலம் என்பது தமிழ்நாடு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் 1924 மெரினா கடற்கரையிலே மே தினத்தை கொண்டாடிய பெருமைக்குரிய தமிழ்நாடு. அதுபோன்று வெள்ளை ஏகாதிபத்திய விடுதலை போராட்டத்திலே தொழிலாளர்களும் தங்களது பங்களிப்பாக விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக வேலைநிறுத்த போராட்டத்திலே கப்பலோட்டு தமிழர் வ.உ.சி. தலைமையிலே வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே 8 மணி நேர வேலைக்காக அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது பிரெஞ்சு போலீசாரினுடைய துப்பாக்கி சூட்டிலே நம்முடைய தொழிலாளர்கள் பலியானார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் இன்றைக்கு தொழிலாளர்கள் போராடி பெற்ற அந்த சட்டங்களை மத்திய மோடி அரசு இந்திய பெருமுதலாளிகளுக்காகவும் கார்பரேட்டினுடைய நலனுக்காகவும் திருத்துகிற போக்கை கைவிட வேண்டும். இந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். அதற்கான போராட்டம் சிஐடி தனித்தும் இதர சங்கங்களையும் இணைத்து தொடர் போராட்டத்திலே ஈடுபடுவதென இந்த மாநாடு தீர்மானித்திருக்கிறது.